கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். 16 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் 15 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள், புரட்சி பாரதம், புதிய தமிழகம், SDPI ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பாமக, பாஜக கூட்டணியில் இணைந்தது அதிமுகவுக்கு ஏமாற்றம் தருகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, கூட்டணிக்கு வரும் கட்சியை வரவேற்போம், கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி எனவும் தெரிவித்தார். அதனால யாரையும் வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது. கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம். எங்கள் கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற கட்சியுடைய வேட்பாளர்களும் இரவுகள் மாறாமல் தேனீக்களை போல எருவை போல சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றி எங்களுடைய வேட்பாளரை விட அவர் கூடுதலான கவனம் செலுத்தி வெற்றி பெற செய்வோம். எங்களுக்கு மக்களுடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள்.